தமிழகத்தில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்துள்ள பேட்டியை தற்போது காணலாம். அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்ததற்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் முழு அடைப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. சிறிய நடைபாதை கடைகள் தொடங்கி மத்திய அரசு ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற வங்கி ஊழியர்கள் வரை இந்த போராட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கி கடை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு எங்களுக்கு சம்பந்தமில்லை என்று பிஜேபி போராடக்கூடிய விவசாயிகளை அவமானப்படுத்தியிருக்கு. இந்த வறட்சியால் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த தற்கொலை செய்து கொண்ட அல்லது மாரடைப்பால் இறந்த அந்த குடும்பங்களுக்கு மாநில அரசாங்கம் உரிய நிவாரணம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மிக கடுமையான வறட்சி வரலாறு காணாத வறட்சியாகும். இந்த வறட்சியிலிருந்து பாதுகாப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டியதும், தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடனை ரத்து செய்வதும், மாநில அரசு கேட்ட நிதியை வழங்குவதும் மத்திய அரசினுடைய பொறுப்பாகும், கடமையாகும். மத்திய அரசு இந்த மூன்றையுமே செய்யவில்லை. அதேபோல் மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற கடன் ரத்து செய்ய வேண்டும். மாறாக மத்திய கால கடனாக மாற்றி வைத்திருக்கிறது. அதனால் எந்த பயனும் இல்லை. 140 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற இவ்வளோ வரலாறு காண வறட்சி காரணமாக தமிழக மக்கள் விவசாயிகள் படும் அல்லலை வேதனையை மாற்றுவதற்கு தீர்ப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வந்து உடனடியாக அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது இதுபோன்ற சாதாரண நிகழ்வாக இருந்தபோதே நாங்கள் 71,000 கோடி விவசாய கடன் நிவாரணம் கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கள் தோழமை கட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி இருந்தபோது 7,000 கோடி கூட்டுறவு கடன்களை ரத்து செய்திருக்கிறார். ஆகவே இது புதிதான காரியம் அல்ல, இது செயல்படுத்தக்கூடிய காரியம். ஆக இவற்றை மத்திய அரசு மாநில அரசு நிறைவேற்றி தர வேண்டும்.